அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல உரைப்பா மரஇறைச்சி பிரட்டல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. மரப்பிரட்டல் செய்கிறதுக்கு நான் முதல்ல இந்த சட்டிக்குள்ளே 4 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதுக்குள்ளே தான் நான் வெங்காயம் முதல்ல போட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சிட்டோன்னு பார்ப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டு இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் பம்பு ஒனியன் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லபடியாக வதங்க விடுவோம். நான் இதில் 1 கிலோ மரஇறைச்சிக்கு தான் செய்து காட்ட போகிறேன். இது வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு பெருஞ்சீரகம், இது 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போடுறேன். தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம், தேக்கரண்டி அளவுக்கு மல்லி, போட்டு அதையும் நாங்கள் ஒருக்கா நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போடுங்க. வெங்காயம் டக்கண்டு வதங்கிடும். நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். இது லைட்டாக வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டுருக்குறேன். மரப்பிரட்டலுக்கு உள்ளி இஞ்சி எதுவுமே போடுறதில்லை, நம்ம சிம்பிளாக வைக்கிறதான். கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லபடியாக வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இன்னும் நாங்கள் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். அப்போ தான் பிரட்டலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வரட்டும், அது வரைக்கும் விடுவோம். இனி வெங்காயம் வதங்கினது காணும். இங்கே பாருங்க, நல்ல ப்ரௌனாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ளே அந்த மரஇறைச்சியை போடுவோம். நல்லபடியாக வெங்காயத்தை இருக்கா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு அதையும் நல்லபடியாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு அப்புறம் மீடியம் ஹீட்டிலேயே வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் தண்ணி விடாமல் அப்படியே மீடியம் ஹீட்டிலே வச்சு மூடி விடுங்க. அதில் இறைச்சியில் இருக்கிற தண்ணி அதில் இருந்து அவிஞ்சு பிறகு நாங்கள் நல்லபடியாக பிரட்டி எடுப்போம், காவியை விடுவோம். இனி நாங்கள் இருக்கா திறந்து பார்ப்போம். பாருங்க, இறைச்சியில் இருக்கிற தண்ணி அவிஞ்சிட்டு நல்லா இறைச்சி தண்ணி ஓரளவு வத்தும் வரைக்கும் நீங்கள் விட்டீங்கன்னா சரி. ஆகலும் வற்ற விடக்கூடாது, ஓரளவு வற்ற விட்டுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே தூளும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போடுவோம். நான் போட போகிறேன். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு கறி பவுடர் போட போகிறேன். உங்களுக்கு என்ன தேவையான அளவு உரைப்போ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க. நான் இதுக்கு 2 கரண்டி அளவுக்கு 2 தேக்கரண்டிக்கு கொஞ்சம் கூடவா போடுறேன். இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை
போட்டுட்டு அது நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது இந்த தூள் போடுற நேரத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் அடுப்பை இன்னும் குறைச்சி விடுங்க. இனித்தான் இது நாங்கள் நல்ல பிரட்டலாவாக்கு செய்ய போகிறோம். அடுப்பு கொஞ்சம் கூட இருந்தால் டக்கண்டு அடி பிடிக்க பார்க்கும். இருந்தால் தான் பிரட்டலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் பத்தட்டும். நீங்கள் கறி பவுடர் போட்டால் பிறகு மூடக்கூடாது. மூடாமல் அப்படியே மெல்லிய தணலில் வச்சு அடுப்பில் வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் இது நல்ல வழியாக பிரட்டலாக டேஸ்ட்டாக வரும். பாருங்க, இந்த மிச்சமாக இந்த தண்ணி எல்லாமே நல்ல வடிவாக வற்றிட்டுது. இந்த பச்சை மிளகாய் இந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் பிரட்டி எடுத்தீங்களான்னு சொன்னால் ஓகே. தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் பதங்குற மாதிரி இருந்தால் குழம்பு தன்மை இல்லாமல் இறக்குன்னா ஓகேயாக இருக்கும். இன்னும் ஒரு 5 minutes நாங்கள் இதை வதக்கி எடுப்போம். எவ்வளோத்துக்கு நாங்கள் பிரட்டலாக இறக்குறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் கூடவா இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் தேசி புளி விடுவோம். லைட்டாக விடுங்கோ, கணக்க விடக்கூடாது. இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு பாதி வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே இறக்க முதல் உப்பு ஒரு கப் பார்த்துட்டு இறக்குனீங்கன்னு சொன்னால் ஓகே. இன்னும் அது கொஞ்ச நேரம் பிறகட்டும். இனி இது இறக்குற பதம் வந்துட்டு நாங்கள் இறக்கி இதை சர்வ் பண்ணுவோம். நான் செய்த மர இறைச்சி பிரட்டல் நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.